வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று போபாலில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்திய ரோடு ஷோவில் வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்துள்ளார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. அருணாச்சல பிரதேசத்தின் பனாசப் பகுதியில் கார் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இந்தோனேஷியாவில் சிரேபு நகரத்தில் சுண்ணாம்புக்கல் குவாரி விபத்தில் பலி எண்ணிக்கை 14ஆக உயர்வு. வடக்கு காசா மாகாணத்தில் சுகாதார சேவைகள் வழங்கி வந்த அல் அவுதா மருத்துவமனையை உடனடியாக மூட வேண்டும். இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவு. இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினேன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு போபாலில் உள்ள ஜம்பூரி மைதானத்தில் லோகா மாதா தேவி அகில்யாபாய் ஹோல்கரின் 300வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். விழா நடைபெறும் இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி காரில் ஊர்வலமாக வந்தார். அங்கு திரண்டிருந்த மக்கள் தேசிய கொடியுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குங்குமப்பூ கலர் சேலை அணிந்த 15,000 பெண்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அகில்யாபாய் நினைவு அஞ்சல் தலையையும் சிறப்பு நாணயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து போபாலில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் திட்டங்களை தொடங்கி வைத்தும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் அதிகாரத்திற்கான அடையாளமாகும் என்றும் அது தற்போது வீரத்திற்கான அடையாளமாக மாறிவிட்டது எனவும் தீவிரவாதிகளுக்கு பெண்கள் சக்தி சவாலாக இருந்தது எனவும் ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்திய ரோடு ஷோவில் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை புறப்பட்டார். மதியம் மதுரைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் பெரியசாமி, நேரு, தங்கம் தென்னரசு, மூர்த்தி, சாத்தூர் ராமச்சந்திரன், தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி கார் மூலம் அவனியாபுரம் வெள்ளக்கல் பகுதியில் உள்ள மருது பாண்டியர் சிலை பகுதிக்கு வருகை தந்தார். அங்கிருந்து முதலமைச்சர் பங்கேற்கும் பிரம்மாண்டமான ரோடு ஷோ சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கியது. ரோடு ஷோவில் நடந்து சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெய்ஹிந்த்புரம் வீரகாளியம்மன் கோவிலில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைச்சர் மூர்த்தி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள மேற்கூரையை திறந்து வைக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்துள்ளதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்தார். தைலாபுரத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்துள்ளார். என்னுடைய வேதனையை அவரிடம் சொல்லி இருக்கிறேன். சிறிது சமாதானம் அடைந்துள்ளார் என்றும் அதேபோல் அன்புமணி ராமதாசும் இறங்கி வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தற்போதுள்ள சூழல் நீடிக்கக்கூடாது என்பதுதான் எங்களின் கருத்து. 2 பேரும் நேரில் சந்தித்து உட்கார்ந்து பேசினால் பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வந்துவிடும் என்றும் அதற்கான முயற்சிகளில்தான் நான் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ராமதாஸ் அவர்களிடமே நான் 2 முடிவை எடுத்திருக்கிறேன் என்றும், ஒன்று உங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் கட்சிக்கும் நாட்டுக்கும் தெரியாதபடி எங்கேயாவது நான் ஓடிவிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் உயிரோடவே இருக்கக்கூடாது என்றும் கூறினேன். அவர் என் வார்த்தைகளை உடனே வாபஸ் வாங்க சொன்னார் என ஜி.கே. மணி தெரிவித்தார். மேலும் முதலில் நீங்கள் சரியாகுங்க என அவரிடமே சண்டை போட்டேன் என்றும், கட்சியில் நடக்கும் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு வேதனை தருகிறது என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தின் பனாசப் பகுதியில் கனமழையின் போது கார் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் அஸ்ஸாம், சிக்கிம் மாநிலங்கள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தின் பனாசப் பகுதியில் பலத்த மழை பெய்த போது கார் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் 2 குடும்பத்தினர் பயணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் சஞ்சு, அவரது மனைவி தாசும், அவர்களது 2 குழந்தைகள் கச்சுங் மற்றும் நிச்சா, ஒரு கர்ப்பிணி தாய் மற்றும் 2 குழந்தைகள் என 7 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவில் ஜாவா மாகாணத்தின் சிரேபு நகரத்தில் சுண்ணாம்புக்கல் குவாரி விபத்தில் பலி எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது.
இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தின் சிரேபன் நகரத்தில் சுண்ணாம்புக்கல் குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு தொழிலாளர் பலர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று சாலையில் பாறைகள் சரிந்து விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான எந்திரங்கள் பாறைகளுக்குள் புதைந்தன. இந்த சம்பவத்தில் 13 தொழிலாளர்கள் பலியான நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மேலும் 12 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயர்ந்துள்ளது. ஏற்கனவே 13 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. இருப்பினும் 8 பேர் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வடக்கு காசா மாகாணத்தில் சுகாதார சேவைகள் வழங்கி வந்த அல் அவுதா மருத்துவமனையை உடனடியாக மூட வேண்டும் என இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டதை தொடர்ந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் முகமது சல்ஹா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் முகமது சல்ஹா பேசினார். அப்போது வியாழனன்று மாலையில் ஜபாலியாவில் உள்ள அல் அவுதா மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் வெளியேற்றப்பட்டனர். 2 வார முற்றுகைக்கு பிறகும் இந்த கட்டாய வெளியேற்றம் நடைபெற்றுள்ளது என்பது மிக வருத்தம் அளிக்கிறது என்றும், தற்போது வடக்கு காசாவில் எந்த மருத்துவமனையும் செயல்படவில்லை என்றும், நாங்கள் மருத்துவமனையை காலி செய்து வெளியேறாமல் இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மருத்துவமனையின் உள்ளே நுழைந்து உள்ளே இருப்பவர்களை கொன்றுவிடுவதாகவும் மருத்துவமனையின் மீதும் குண்டு வீசுவதாகவும் அச்சுறுத்தினர் என்றும், இந்நிலையில் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களின் உயிரை பாதுகாப்பது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் முகமது சல்ஹா தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்த ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டது. 3 நாட்கள் நடந்த மோதலின் போது இரு தரப்பிலும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின் சண்டை முடிவிற்கு வந்தது. அதே வேளையில் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்யதாகவும் இரு நாடுகளுக்கு இடையேயான அணு ஆயுத போரை நிறுத்திவிட்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனால் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் எந்த நாடும் தலையிடவில்லை என்று இந்தியா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதற்கு நான் தான் காரணம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்திய போது தூர்வாராத கால்வாய்களை திமுகவினர் துணிகள் மூலம் மறைக்கப்பட்டிருந்த பொதுமக்களே துணியை கிழித்து அம்பலப்படுத்தினர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை புறப்பட்டார். மதுரைக்கு வந்த முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்தினார். அப்போது தூர்வாராத கால்வாய்களை திமுகவினர் துணிகள் மூலம் மறைக்கப்பட்டிருந்த பொதுமக்களே துணியை கிழித்து அம்பலப்படுத்தினர். அருங்குணம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு இருளரின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அருங்குணம் கிராமத்தில் கடந்த 3 தலைமுறைகளுக்கு மேலாக இருளரின மக்கள் பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி இருளர் இன மக்கள் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலிடம் பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கோரிக்கை வைத்ததை அடுத்து அருங்குணம் கிராமத்தில் உள்ள 28 இருளர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் லோகேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு இருளர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை வழங்கினர். இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொண்ட இருளர் இன மக்கள் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் 136 பயனாளிகளுக்கு 59,69,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் வருவாய்த்துறை சார்ந்த பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு உடனடி தீர்வுகளை காண்பதற்கு ஆண்டுதோறும் ஜமாபந்தி முகாம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் குறு வட்டங்கள் வாரியாக ஜமாபந்தி நடைபெற்று வந்தது. ஜமாபந்தி முகாமின் நிறைவு நாளில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு துறைகளின் கீழ் 136 பயனாளிகளுக்கு 59,069 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் யோகஜோதி, காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆயிக்கலி, காஞ்சி மாவட்ட வட்டாட்சியர் அலுவலக பொது மேலாளர் தாண்டவமூர்த்தி, உத்தரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி, ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா, உத்தரமேரூர் வருவாய் ஆய்வாளர் தயாளன், குருவட்ட வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புற்றுநோய், மாரடைப்பு உள்ளிட்ட நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லா மருத்துவ சிகிச்சை குறித்து பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் உள்ள மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையத்தில் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அறுவை சிகிச்சை இல்லா மருத்துவ சிகிச்சைக்காக மிராக்கல் மருத்துவமனைக்கு இந்தியாவில் மட்டுமில்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அறுவை சிகிச்சை இல்லா மருத்துவ சிகிச்சை குறித்து இந்திய மருத்துவ மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான 2 நாள் கருத்தரங்கம் பொள்ளாச்சியில் உள்ள மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையத்தில் இன்று தொடங்கியது. கருத்தரங்கில் NIA கல்வி குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு துறைகளை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு புற்றுநோய் மற்றும் மாரடைப்பு உள்ளிட்ட நோய்களுக்கும் மற்ற மருத்துவத்தில் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லா மருத்துவ சிகிச்சை அளிப்பது குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசினர். அப்போது அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவ சிகிச்சை குறித்து மருத்துவ மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இதுபோன்ற கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது என்றும், மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையத்தில் இந்தியா மட்டுமில்லாமல் அமெரிக்கா, இங்கிலாந்து, உகாண்டா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து நோயாளிகள் வந்து முழுமையாக சிகிச்சை பெற்று செல்வதாகவும், இந்த சிகிச்சை முறையை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். மருத்துவத்துறையில் ஜெர்மனி நாட்டு சிகிச்சை முறையை தமிழ்நாட்டு மாணவர்கள் கற்கும் வகையில் சென்னையை சேர்ந்த சவிதா மருத்துவ பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழகத்திடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. பூவிருத்தவள்ளி அருகே செயல்படும் சவிதா மருத்துவக் கல்லூரி ஜெர்மன் நாட்டு பல்கலைக்கழகமான HOF அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டு மாணவர்கள் ஜெர்மன் நாட்டில் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை முறையையும், அதேபோல் இந்தியாவில் வழங்கப்படும் சிகிச்சை முறையை ஜெர்மன் மாணவர்கள் கற்கின்றனர். 2 நாட்டு மாணவர்கள் ஒன்றாக கல்வி கற்கும் போது கூட்டு ஆராய்ச்சி, கூட்டு பாடத்திட்ட மேம்பாடு, ஆசிரியர் மாணவர்கள் பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் சுகாதாரம், தொழில்நுட்பத்தில், அறிவியல்களில் புதுமைகளை வளர்ப்பதை நோக்கமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. விழாவில் சவிதா பல்கலைக்கழக வேந்தர் வீரையன், சென்னை ஜெர்மன் தூதர் ஜெனரல் கௌரவ டாக்டர் கேத்ரின் மிசேரா லாங் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினர். அப்போது இந்திய ஜெர்மன் கல்வி உறவுகளின் வலிமை மற்றும் எதிர்கால ஆற்றலை வலியுறுத்தினர். இதில் ஜெர்மன் பல்கலைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஜெர்மன் தூதர் உள்ளிட்டோருக்கு மருத்துவ மாணவர்கள் தமிழர் வழக்கப்படி பொட்டு வைத்து வரவேற்பளித்தனர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலையினால் ஏற்படும் நுரையீரல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி போரூரில் மருத்துவ மாணவர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 31ஆம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி புகையிலை பயன்பாட்டின் தீமைகள் குறித்து அரசு மட்டுமின்றி சமூக அமைப்புகள், தன்னார்வலர்கள் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் என 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு புகையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இறுதியாக மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் உறுதிமொழி ஏற்றனர். மேலும் புகையிலை பழக்கத்தால் நுரையீரல் பாதிப்பு, புற்றுநோய் என பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது என்றும், குறிப்பாக 13 வயது சிறுவர்கள் கூட புகையிலை பழக்கத்தினால் நோய் தொற்றிற்கு ஆளாகிறார்கள் என்றும், இதனால் பெற்றோர்கள் முதல் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர். மனநல மருத்துவர். இப்போ என்னன்னா, இந்த புகையிலை பழக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொடி பழக்கம் ரொம்ப நிறைய இருந்தது. லேடிஸ் புகையிலை போடுவாங்க. அது கொஞ்சம் கவர்மெண்ட் அவேர்னஸ் எடுத்து கண்ட்ரோல் பண்ணும்போது அது ஸ்மோக்கிங்காக மாறிச்சு.
இப்போ ஸ்மோக்கிங் அவேர்னஸ் நிறைய வந்த உடனே இன்டைரக்டாக இப்போ கூல் லிப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் ஒரு 12-13 வயசு பசங்களே பார்க்குறோம் கூல் லிப் யூஸ் பண்ணுறது. ஸோ அரசாங்கத்தோட துணை இல்லாமல் இது அவைலபிலிட்டியை கட் பண்ணாமல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நல்லது கெட்டது தெரியறதுக்கே ஒரு 18-20 வயசு ஆயிடுது. ஸோ 12 வயசில் ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னா அது நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியாது. அவைலபிலிட்டியை கட் பண்ணணும். ஸ்ட்ராங் பாலிசிஸ் இருக்கணும். பாலிசி மேக்கர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் வழியே இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிவர்றது கஷ்டம். இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன பசங்க, இளைஞர்கள் கிடையாது, பசங்கள்கிட்டே அந்த கூல் லிப்பை நாங்கள் நிறைய பார்க்கணும். தமிழ் இனம் அறிவு பெட்டகத்தை இழந்துவிட்டது எனவும், மறைந்த நடிகர் ராஜேஷ் தனக்கு மூட்டை மூட்டையாக புத்தகங்களை அனுப்புவார் எனவும் ராமாபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மறைந்த திரைப்பட நடிகர் ராஜேஷ் உடல் ராமாபுரத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த போது அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த ராஜேஷ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் நாம் தமிழர் கட்சி சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மிக சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களான கன்னி பருவங்கள், அச்சமில்லை அச்சமில்லை, பயணங்கள் முடிவதில்லை உள்ளிட்ட படங்களில் அவரது பங்களிப்பு சிறந்ததாக இருக்கும் என்றும், இலக்கிய ஆர்வலர், எழுத்தாளர், ஜோதிட துறையில் நிபுணர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், தமிழ் இனம் அறிவு பெட்டகத்தை இழந்துவிட்டது எனவும், மறைந்த நடிகர் ராஜேஷ் தனக்கு மூட்டை மூட்டையாக புத்தகங்களை அனுப்புவார் எனவும் நாம் தமிழர் கட்சி சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட உலகில் மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை. மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களிப்பு இருக்கும். குறிப்பாக கன்னி பருவத்திலே, பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை, பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர், எழுத்தாளர், ஜோதிட கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும். ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் நெருக்கமாக பழகினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அறிவு பொக்கிஷம்னு. பழம்பெரும் திரைக்கலைஞர்கள், பல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள், இலக்கிய மேதைகள், இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி. தாராபுரத்தில் பூர்விகா சொத்தை விலைக்கு வாங்கிய விலையில் ரூபாய் 40 லட்சத்தை கொடுக்காமலும் ஏமாற்றிவிட்டதாக ஸ்டாலின் வீட்டு முன்பு மனநலம் பாதிக்கப்பட்ட இரு அண்ணன்களுடன் நகை அடகு கடை உரிமையாளர் ரவிச்சந்திரன் என்பவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெரிய கடை வீதியில் நகை அடகு கடை வைத்து வரும் ரவிச்சந்திரன் என்பவருக்கு மணவளர்ச்சி குன்றிய ராஜாராம், சத்தியமூர்த்தி என்கிற 2 அண்ணன்கள் உள்ளனர். இவர்களுக்கு பதியப்பட்ட பூர்வீக நிலம் கொட்டாப்புலிப்பாளையம் பகுதியில் உள்ளது. இந்நிலையில் தாராபுரத்தில் ஹவுசிங் போர்டு பகுதியில் வசித்துக் கொண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் திண்டுக்கல் மாவட்டம் வாசகரை பகுதியை சேர்ந்த ஸ்டாலின் என்பவரும் பங்குதாரரான பண்ணாரி அம்மன் மோட்டார்ஸ் சுகுமார் என்பவரும் சேர்ந்து ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான பூர்விகா சொத்தை விலைக்கு வாங்கிய வகையில் ரூபாய் 40 லட்சத்தை கொடுக்காமலும் கிரய உடன்படிக்கை செய்து கொடுத்த 63 சென்ட் இடத்தில் ஒப்பந்தத்தை ரத்து செய்யாமலும் கடந்த 4 வருடங்களாக ஏமாற்றி வந்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதுகுறித்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரவிச்சந்திரன் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நேரில் சென்று புகார் மனு அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததாலும் இரு அண்ணன்களின் மருத்துவ செலவிற்கு பணம் திரட்ட முடியாததாலும் தவித்து வந்த ராமச்சந்திரன் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட 2 அண்ணன்களுடன் தாராபுரம் பழைய ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள ஸ்டாலின் வீட்டு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் ரவிச்சந்திரன். எனக்கு 2 அண்ணனுங்க மனவளர்ச்சி இல்லாதவங்க. என்னுடைய 2 சொத்துல ஒரு சொத்தை கரையம்மன்னையும் சுகுமாரும், ஸ்டாலினும், பண்ணாரியம்மன் சுகுமாரும், இந்த அண்ணாச்சிங்கிற ஸ்டாலினும் கரையம்மன்னையும் 65 லட்சம் ரூபா பணம் தராம இன்னும் 5 ஆண்டு காலமா என்னை ஏமாத்திட்டு மனவளர்ச்சி இல்லாத என்னுடைய அண்ணன்களோட மருத்துவ செலவு பராமரிப்புக்கு பணம் எதுவும் கொடுக்காம ஏமாத்தி என்னோட இன்னொரு இடமான பூமியில 65 சென்ட் இடத்தை எக்ரிமெண்ட் போட்டு பதிஞ்சு அதை
எக்ரிமெண்ட்டை கரையவும் பண்ணாம ரத்து பண்ணி தராம மன வளர்ச்சி இல்லாத என்னோட அண்ணனுங்க 2 பேர்த்தோட மீதமுள்ள 2 பங்கான 1 ஏக்கர் 33 சென்ட் பூமியை அபகரிக்கிற கெட்ட எண்ணத்துல சுகுமாரும் ஸ்டாலினும் செயல்படுறதும் இல்லாம எனக்கு தர வேண்டிய பணத்தை கேட்டு போனா என்ன கொலை மிரட்டல் விடுறாங்க. தங்க நகை கடன் பெறுவதற்கு சமீபத்தில் ரிசர்வ் வங்கி விடுத்துள்ள கட்டுப்பாடுகளை முழுமையாக ரத்து செய்ய கோரி பாபநாசத்தில் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி முன்பு தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் சுந்தர விமல்நாதன் தலைமையில் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வங்கிகளில் நகை கடன் பெறுவதற்கு நகை வாங்கிய அசல் ரசீதை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற விதியை விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவும், ஏற்கனவே நகை கடன் வாங்கியிருந்தால் அதை முழுமையாக திருப்பி செலுத்தினால் மட்டுமே புதிய நகை கடன் வழங்கப்படும் என்ற விதி ஏற்புடையதல்ல எனவும், நகையின் மதிப்பில் 80% கடன் தொகை வழங்கப்படுகின்ற நிலையில் தற்போது 75% குறைப்பது ஏற்க இயலாது எனவும், 22 கேரட் நகை மட்டுமே கடன் வழங்கப்படும் என்கின்ற நிபந்தனை நியாயமற்றது எனவும் தெரிவித்தனர். மேலும் தங்க நகை கடன் பெறுவதற்கு சமீபத்தில் ரிசர்வ் வங்கி விடுத்துள்ள பொது கட்டுப்பாடுகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் பெண்கள் உட்பட தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் பிரதிநிதிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகை, முதல்வர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் வீட்டு வாசலில் வெடிக்காத பட்டாசுகள் இருந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சுப்ரேன் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் வெடிக்காத பட்டாசுகளை மர்ம நபர்கள் போட்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிக்காத பட்டாசுகளை பாதுகாப்பாக எடுத்து சென்று விசாரணை நடத்தினர். கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகை, முதல்வர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் வீட்டு வாசலில் பட்டாசு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 200க்கும் மேற்பட்ட கேமராக்களை ஆய்வு செய்ததில் பகலில் வீடுகளை நோட்டமிட்டு இரவில் கொள்ளையடித்து சென்ற கொள்ளையனை 800 காவல்துறையினர் கைது செய்தனர். 800 பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி பூட்டிய நிலையில் 5.5 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்தும் அதனைத் தொடர்ந்து விம்கோ நகரில் பூட்டிய வீட்டில் 25,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்தும் 800 காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 2 வழக்குகள் குறித்தும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடந்த 3 மாத காலமாக தொடர் விசாரணை செய்து வந்ததுடன் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த நரேந்திரன் என்பவர் பிப்ரவரி மாதம் ஜெயிலிலிருந்து வெளியே வந்து மீண்டும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்நிலையில் 800 காவல்துறையினர் சீருடை அணியாமல் பேசன் பிரிட்ஜ் ரயில்வே நிலையத்தில் காத்து கொண்டிருந்த போது பகலில் வீடுகளை நோட்டமிட்டு திருடுவதற்கு ரயில் மூலம் வந்த நரேந்திரனை 800 காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட நரேந்திரன் மீது ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விடுமுறை முடிந்து வருகின்ற 2ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையிலான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து 2ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாமினை இன்றும் நாளையும் என 2 நாட்களுக்கு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக முனையத்தில் திறந்து வைக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் செயல்படும் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த 1100 பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வாகனத்தின் தகுதி சான்றிதழ் காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, சிபிஎஸ் கருவி, புகையில்லா சான்றிதழ் குறித்தும் ஓட்டுநர் நடத்துனர்கள் மாணவர்களை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதனிடையே ஆய்வின் போது தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றில் அனைத்து ஆய்வுகளும் நிறைவடைந்து விட்டதாகவும் வாகனத்தின் முகப்பில் போக்குவரத்து துறையினர் ஸ்டிக்கர் ஒட்டினர். அதாவது சிலது வேக கட்டுப்பாட்டு கருவி இயங்காமல் இருக்கும், ஜிபிஎஸ் இயங்காமல் இருக்கும். அதெல்லாம் இயக்கி அதாவது லைவில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொண்டு வர சொல்லி அறிவுறுத்திக்கணும்.
சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சி டோரே ஓப்பன் ஆகாத சில இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி பஸ்களெல்லாம் வந்து திரும்பவும் நாங்கள் வந்து இது அனுப்பிவிட்டு ரெடி பண்ணி தான் கொண்டு வர சொல்லி. அந்த மாதிரி எத்தனை வாகனங்கள் நம்ம கண்டறியப்படும்? இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 1 or 2 இன்னும் கொஞ்சம் ஈவினிங் வாக்கில் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். நாளைக்கு ஈவினிங் தான் வந்து ஃபுல்லாக. எத்தனை வாகனம் சார் போகுது? அரசு பள்ளிகளுக்கு எத்தனை வாகனம் ஏற்கிறோம்? கல்லூரி பள்ளிகள் தேவைப்படுது. இல்லை இப்போ வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே அப்பப்போ இன்றைக்கி மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம வந்து வாகன ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்கிறோம். 90% வண்டிகள் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. ஒரு 10% ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது அதை வந்து கட்டாயப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து சிறப்பு முகாம் நடத்தி நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதனுடைய இது கலைஞர் மு. கருணாநிதி 102வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கரூரில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது. கரூர் திமுக அலுவலகமான அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா, துணை மேயர் தாரணி சரவணன், மாவட்ட அளவிலான பல்வேறு அணிகளை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் கலைஞர் கருணாநிதி 102வது பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகள், உணவு வழங்குதல், விளையாட்டுப் போட்டிகள், இனிப்பு வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனவும், திராவிட மாடல் ஆட்சியின் 4 ஆண்டுகளின் சாதனைகளை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் கரூர் மாவட்டத்தில் பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர் கழகங்கள் சார்பில் தெருமுனை கூட்டங்கள் நடத்திட வேண்டும் எனவும் 2026 நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய முனைப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக திமுக இளைஞரணி சார்பில் கரூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாநில இளைஞரணி பொறுப்பாளர்கள் சூரிய கிருஷ்ணமூர்த்தி, விக்னேஷ் மற்றும் மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி தேசிய மாணவர் படை தலைமை அலுவலகத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு 8ஆம் பட்டாலியன் அன்னை இயற்கை மற்றும் யோகா கல்லூரியும் இணைந்து கும்பகோணம் குளக்கரையில் யோகாசனத்தை சிறப்பாக நடத்தியது. கும்பகோணத்தின் உள்ள மகாமத குளக்கரையில் திருச்சி தேசிய மாணவர் படையின் தலைமை அலுவலகத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு 8ஆம் பட்டாலியன் அன்னை இயற்கை மற்றும் யோகா கல்லூரியும் இணைந்து ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற வீரர்களின் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் வாரியர் யோகாசனம், பெண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் பட்டர்ஃப்ளை யோகாசனம், மாணவ சமுதாய முன்னேற்றத்திற்காக பத்மாசனம் ஆகிய 3 யோகாசனங்களை சர்வதேச யோகா தினத்தில் சிறப்பாக கொண்டாடியது. இதில் 500க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படையினர் ஒரே நேரத்தில் ஒன்றிணைந்து நடத்திய யோகாசன நிகழ்வு உலக சாதனை பரிந்துரைக்கு தகுதியான நிகழ்வாக அமைந்தது. நிகழ்ச்சிக்கு 8ஆம் பட்டாலியன் படை அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் சசிதரன், 4ஆம் பட்டாலியன் படை அதிகாரி மேஜர் மினி ஆகியோர் தலைமை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லெப்டினன்ட் ரமேஷ் பாபு, சுபேதர் மேஜர் பாலச்சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். கர்னல் விஜயகுமார், திருச்சி மண்டலம் மலைக்கோட்டை தேசிய மாணவர் படை தலைமை அதிகாரி ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். பழனியில் கலைஞரின் கனவு இல்லத்திட்ட பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞரின் கனவு இல்லத்திட்ட பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி, ஆண்டிப்பட்டி, கலையபுத்தூர், தாமரைக்குளம், பாப்பன்பட்டி உள்ளிட்ட 17 ஊராட்சிகளைச் சேர்ந்த 198 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் பணி ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் வழங்கி பேசினார். அப்போது விரைவில் சில தினங்களுக்குள் மேலும் 163 பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டப்பணி ஆணை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1700 குடும்பங்கள் இத்திட்டத்தில் பயனடைந்துள்ளதாகவும், மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்டோர் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடு கட்டி பயனடைந்துள்ளனர் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் நபர்கள் கட்டாய மாஸ்க் அணிய வேண்டும் என மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பரவல் தற்போது அதிகரித்து வருகிறது. தமிழகத்திலும் கொரோனா பரவல் கணிசமாக உயர்ந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து பொது சுகாதாரத்துறையினர் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், வரும் உறவினர்கள் மற்றும் நோய் பரவலை தடுக்கும் விதமாக கட்டாய முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே அனுமதி என்று அங்கு காவல் பணியில் பணியாற்றி வரும் காவலர்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர். தருமபுரி அரசு மருத்துவமனை அருகில் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாட்டில் இணைய வழி மூலம் பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெற்று வருகிறது. அதனை தடுப்பதற்கு காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்லூரி மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் சைபர் குற்றங்கள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பேசினார். அப்போது சமூக வலைதளங்களில் முகவரி, தொலைபேசி எண் போன்றவற்றை கேட்டால் கல்லூரி மாணவ மாணவிகள் பதிவு செய்ய வேண்டாம் எனவும், வங்கியில் பண பரிவர்த்தனைக்காக தங்களின் ஏடிஎம் கார்டில் உள்ள எண் மற்றும் கடவுச்சொல் ஆகியவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம் எனவும், தெரியாத நபர்களிடமிருந்து வரும் இமெயில் உள்ளிட்டவைகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். இதில் தருமபுரி வருவோன் வடிவேலர் கல்லூரி தலைவர் வடிவேல், செயலாளர் மாது, கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பகவதியம்மன் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பகவதியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் 10 நாட்கள் விசாக பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான வைகாசி விசாக பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவிற்காக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு பகவதியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கொடிமரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவதியம்மனை வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்வாக 9ஆம் நாள் விழாவில் தேரோட்ட நிகழ்ச்சியும், 10ஆம் நாள் விழாவில் பகவதியம்மனுக்கு முக்கடல் சங்கமத்தில் நீராட்ட நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. கொடியேற்றும் விழாவில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி, மாநகராட்சி மேயர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். உயிரிழந்த திரைப்பட நடிகர் ராஜேஷின் உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராமாபுரத்தில் அமைந்துள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த், சிவகுமார் உட்பட பல திரைப்பட பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் அவரின் ரசிகர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி நடிகர் ராஜேஷின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இதனையடுத்து மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு கிறிஸ்தவ முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டது. மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் இல்லத்திலிருந்து சென்னை அசோக் நகர் தேவாலயத்திற்கு பிரார்த்தனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பிரார்த்தனை செய்யப்பட்டதை அடுத்து அசோக் நகர் CSI தேவாலயத்திற்கு ராஜேஷ் உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. நல்லடக்க நிகழ்ச்சியில் ராஜேஷின் குடும்பத்தினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று போபாலில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்திய ரோடு ஷோவில் வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்துள்ளார். பாமக கௌரவ தலைவர் G.K. மணி பேட்டி. அருணாச்சல பிரதேசத்தின் பனாசத் பகுதியில் கார் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இந்தோனேஷியாவில் சிரேபு நகரத்தில் சுண்ணாம்புக்கல் குவாரி விபத்தில் பலி எண்ணிக்கை 14ஆக உயர்வு. வடக்கு காசா மாகாணத்தில் சுகாதார சேவைகள் வழங்கி வந்த அல் லவ்தா மருத்துவமனையை உடனடியாக மூட வேண்டும். இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவு. இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினேன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.